இன்றைக்கி விஸ்வரூப யாத்திரைன்னு இந்த விஸ்வரூப தரிசன யோகம்ங்கிற 11வது அத்தியாயத்தை சீமோல்லங்கனம் அப்படிங்கிறதாக எல்லையை தாண்டினப்புறம் ஜித்வா சத்ருன் புக்ஷ்வராஜ்யம் சமிருத்தம் அது வரைக்கும் படிக்கிறதுன்னு ஒரு அத்தியாய பூர்த்திக்காக அப்புறமாவும் படித்து பாராயணம்னு பண்ணும்போது அடுத்த அத்தியாயத்தினோட ஆரம்பத்தையும் சொல்லி ஹரி ஓம் அது சமாதில் அந்த இதில் அது பூர்த்தி சமாச்சாரம். விஸ்வரூபம் சாஸ்திரநாமத்தில் முதல்ல என்ன சொல்கிறோம்? விஸ்வம் விஷ்ணுர்வ ஷட்காரா அபிபூத சர்வப்பிரஹரணாயுதோன்னமயிதி. அதில் அந்த விஸ்வரூபங்கிறது என்ன? நமோ ஹிரண்யபாகவே நமः, விருட்சேபியோ ஹரிகேசேபியோ நமः, வீருத ஓஷதயமே. இந்த மாதிரி சுவாமியை பலவிதமாக நாம் பார்க்குறோம். விஸ்வரூபம் உட்கார்ந்துருக்கார். தாபத்தே நமஹ. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிவாலய ஓட்டம்னு பண்ணுறார். தூக்கிண்டு ஓடி ஓடி போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறது அங்கே பண்ணுறார். ஷயானேபியா, இந்த சுருட்டுப்பள்ளியில் அவர் படுத்துன்ற மாதிரி இருக்கார். இந்த மாதிரி சுவாமியை வெவ்வேறு ரூபத்தில் பண்ணுறோம். அப்புறம் நம்ம கோரிக்கை இந்த சுவாமிகிட்டையும் ஸ்தோத்திரம்லாம் பண்ணிவிட்டு எனக்கு இந்த சிகதாஷ்டமே வனஸ்பதிஷ்டமே மணல் கொடுங்கோ, அது இன்றைக்கும் தேவைப்படுறது. மணல் அதை கொடுங்கோ, இதை கொடுங்கோ. சீசஞ்சமே திரபுஷ்டமே சாமஞ்சமே கோதூமா அஷ்டமே முசுராஷ்டமே இப்படிலாம் சொல்லி அடுத்த லிஸ்ட்டு சுவாமிகிட்ட ஸ்தோத்திரம், அம்பாள்கிட்ட பிரார்த்தனை. சமகத்தில் அம்பாள்கிட்ட சொல்லி இந்த படத்தை படி அங்கே பிரார்த்தனை எல்லாம் அங்கே, ஸ்தோத்திரம் எல்லாம் இங்கே. இன்னும் அம்பாள் தான் சொல்லி கொடுக்குறேன். அங்கே சொல்லி நல்ல விதமாக எடுத்து சொல்லி சுவாமிகிட்ட இவாள்லாம் நல்லவான்னு சொல்லி சுவாமி அம்பாள் சொன்னதுக்காக நல்லவாளோ இல்லையோ அம்பாள் சொன்னதுக்காக அவரும் நல்லா கேட்குறார். கேனோ பாயேன லகுனா அப்படின்னு சொல்லி விஷ்ணு நாம சஹஸ்ரகம் பட்டிதே பண்டிதே நித்தியம் சோதமிச்சாம் பிரபோ. அது அம்பாள் கேட்கணுங்கிறதுக்காக இல்லை, ஜனங்களுக்காக அம்பாள் கேட்குறாங்க. இந்த 1000 சஹஸ்ரநாமத்தையும் இவெல்லாம் சொல்லுவாளா, சொல்ல முடியுமா? சந்தேகம் அவநம்பிக்க, இன்னொரு பக்கம் கஷ்டங்கிற அம்பாளுங்கிறதுனால ஒரு கருணை, கஷ்டம்னு ஒரு அபிப்பிராயம். கண்டிப்பு, அப்பா கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பார், அம்மா கொஞ்சம் ஒரு இதில் இவெல்லாம் சொல்கிறாளோ முடியுமோ முடியாதோங்கிறதுனால கேனோ பாயேன லகுனா சுருக்கமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம். அந்த மாதிரி இந்த விஸ்வரூபங்கிறது விஸ்வங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறது. உலகத்தில் பல இடத்துலையும் நாம் பல உருவத்திலேயும் இந்த பகவத் ஸ்வரூபத்தை பார்த்துட்டு இருக்கோம். எத்யத் விபூதி மத்சத்துவம் ஸ்ரீமதூர்ஜிதமேவா தத்ததேவ அவகச்சத்துவம் மம தேஜோம்ச சம்பவம் அப்படிங்கிறதாக பகவானுடைய திவ்ய மங்கள ஸ்வரூபத்தை பல இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். பார்வதி ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.